அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து லஞ்ச் பேக் மட்டும் கொண்டு போகலாம். ஸ்கூல் பேக் வேண்டாம்னு சொன்னதால் பிள்ளைங்களுக்கு லஞ்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இப்பி நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். பெரிய மகன் மட்டும் ஸ்கூல் போகிறாங்க, சின்ன மகன் நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஏதோ 5 பேர் வரல, அதனால தான் அவங்க நான் எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவங்க போகலன்னு சொல்லியாச்சு. அப்புறம் பெரிய மகனுக்கு மட்டும்தான் லஞ்சு டிஃபன் பாக்ஸில் வைக்கணும். காலையில் ஈபி நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு வச்சாச்சு. புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பூட்டு கத்திரிக்காய் நறுக்கி போட்டு புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் சிறுபருப்பு போட்டு கூட்டு தான் ரெடி பண்ணியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா என்னுடைய பெரிய மகன் எப்போ தான் விடியும்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து புது காஸ்டியூமாக வேட்டி சட்டை உடுத்தி போடுறது நல்லா தானே இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குரூப்பாக வந்து சொல்லியாச்சு, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்னு சொன்னதால் நைட்டே ஏன்டா இந்த காஸ்ட்யூம் இல்லை, எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் அங்கே பீரோலேருந்து தேடி கண்டுபிடிச்சி வேட்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னுடைய மகன் சட்டை இது நேற்று 4-5 சட்டை போட்டு பார்த்துட்டு ஃபைனலாக இந்த சட்டை தான் சூஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மகனுடைய அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளை வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இன்றைக்கி ஸ்கூல் போனாங்க. எப்போவுமே வந்து ஸ்கூலில் போய் இனிப்பாக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணதை ஈவினிங் எனக்கு கொண்டு வருவாங்க. நல்லாவே இருக்கும் பிள்ளைங்க ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் வருஷம் இந்த வேட்டி சட்டையில் போகிறது என் மகனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.